இது விக்கிரவாண்டி தேர்தல், விக்கிரவாண்டி தொகுதி. கடந்த ஆண்டு இந்த தொகுதியிலே இடைத்தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நீங்கள் எல்லாம் தேர்வு செய்தீர்கள். இப்ப இருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் திமுக சார்பிலே போட்டியிடுகிறார்கள். கொள்ளையடித்திருக்கின்ற அந்த வேட்பாளர், உங்களுக்கு மரியாதை என்று என்னன்னு தெரியாத ஒரு வேட்பாளர் இந்த பகுதியில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களை மிரட்டி அத்துணை கான்ட்ராக்ட், அத்துணை திட்டங்களும் இந்த வேட்பாளர் பறித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நீங்கள் பாருங்கள். உறுதியாக ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ வந்தால் உடனடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துடும். நந்தன் கால்வாய் திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம். நான் கேட்கிறேன், கடந்த ஆண்டு நான் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது திருவண்ணாமலைக்கு நான் சென்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பிணத்தூர் பகுதியிலே தான் அந்த நந்தன் கால்வாய் திட்டம் அங்கே தொடங்குகிறது. கீரனூர் என்ற கிராமத்தில் வெள்ளக்காரகட்டி தடுப்பணையிலிருந்து கால்வாய் மூலமாக அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகள், ஆக மொத்தம் 36 ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் தான் நந்தன் கால்வாய் திட்டம். அங்க இருக்கின்ற உபரி நீர் எடுத்து வந்து அந்த திட்டம் அறிவித்த நேரத்திலே எனக்கு அப்போ 3 வயசு, இன்னைக்கு எனக்கு 57 வயசு. இவ்வளவு காலமா இந்த திட்டத்தை நிறைவேற்றல. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அறிவிப்போம். இதுல ஒரு அதி புத்திசாலி அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில், ஊழல் பெருச்சாலி ஏவா வேலு, எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு, ஒரு கொள்ளக்கார கும்பல். அந்த கொள்ளக்கார கும்பல் அவர் அந்த திட்டத்தை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தி இருக்கின்ற ஒரு சூழல். இல்லனா இந்த விக்கிரவாண்டி பகுதியில் பனையபுரம் ஏரியிலிருந்து எல்லா ஏரிக்கும் அங்க இருக்கிற தண்ணி வரும். இதை கெடுத்து தடுத்து நிறுத்தியது இந்த ஏவா வேலு. இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும். குடிப்பதற்கு கொடுக்கின்ற மரியாதை திமுக ஆட்சியில படிப்பதற்கு கிடையாது. டாஸ்மாக் கடைக்கு 5 பேர் வச்சிருக்கிறாங்க அந்த சரக்கை பாதுகாக்கிறதுக்கு. ஆனா பள்ளிக்கூடத்தில் எத்தனை ஆசிரியர்கள்? ஒருத்தர் தான். பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர், டாஸ்மாக் கடையில் 5 பேர். அப்போ எந்த நிலையில ஒரு ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது? இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மாற்றம் வர வேண்டும். இங்கே தம்பி சிவகுமார் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். நல்ல ஒரு இளைஞர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான இளைஞர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். கடந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, தோல்வி அடைஞ்சிட்டார், ஏமாத்திட்டாரு. அங்கே கொள்ளடிச்சிருக்கின்ற திமுக வேட்பாளரை துரத்தி அடையுங்கள். போதும், அவர்கள் ஆண்டு வெற்றி பெற்றது போதும், திமுக ஆண்டது போதும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன்.